ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவர் ஐயா அழைக்கிறார். மகளிர் பேரினமே வாரீர். பாக்கம் சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர். கர்நாடகாவிலிருந்து கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்ட எரி சாராயம் சேலத்தில் சிக்கியது. கர்நாடகாவிலிருந்து கேரளாவிற்கு எரி சாராயம் தொடர்ந்து கடத்தப்படுவதாக கோவை மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் மத்திய நுண்ணறிவு போலீசார் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை ஏர்போர்ட் ஜங்ஷன் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது லாரி மூலம் 555 கேன்களில் கொண்டு செல்லப்பட்ட 19,425 லிட்டர் எரி சாராயத்தையும் லாரியையும் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ஈரோடு அருகே 200க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பவானி சாகர் பகுதியில் இலங்கை தமிழர்களுக்காக தமிழக அரசு சார்பில் 420 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. இதில் அரசு கட்டி கொடுத்த வீடுகளின் முன் சில பயனாளிகள் ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டியதாக புகார் எழுந்தது. இதனால் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பை அகற்ற சென்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பவானி சாகர் பேருந்து நிலையம் அருகே 200க்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். கோவையில் ஆபத்தான நிலையில் உள்ள பாலத்தை சரி செய்ய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூரில் 35 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கழிவுநீர் பாலம் சிதிலமடைந்து அபாயமாக காணப்படுகிறது. தினமும் இந்த பாலத்தை நூற்றுக்கணக்கானோர் அச்சத்துடன் கடந்து செல்கின்றனர். சில நாட்களுக்கு முன் இந்த பாலத்தின் உடைந்த பகுதியிலிருந்து கழிவுநீர் ஓடைக்குள் விழுந்த குழந்தையை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் போராட்டம் நடத்தப்போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவர் ஐயா அழைக்கிறார். மகளிர் பேரினமே வாரீர். பாக்கம் சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்.